உலகம்னா வேதம் அது சொல்லுது, கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கை தத்துவம், வாழ்க்கை முறை, பிலாசபி, வே ஆஃப் லைஃப், அதைத்தான் உலகம் சொல்லுது. உலகத்தை அன்பு கூறாதிருப்பானாக. உலகத்தை நேசிக்கிற அந்த சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்தேசுவே என் நம்பிக்கை, கீதம் வெளிச்சம் பேலானே, இம்மூலைக்கல் அசையாதே, பெருமழை புயல் காற்றுக்கும் ஒப்பில்லாத மாண்பாதே, என் பயங்கள் நீக்கினாதே, எனக்கெல்லாம் என் இயேசுவே அவரது அன்பு போதுமே. கிறிஸ்தேசுவில் மாதேவனே அவதரித்தார் பாலகனாய், அன்பின் இவா ரட்சகரை பாவமாக பகைத்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே, கோபாக்கினை நீக்கினாரே, கல்வாரியில் மரித்தாரே, மரித்தென்னை வாழ வைத்தாரே. கல்லறையில் சடலமாய் ஒளியை இருள் சூழ்ந்தேட்டாதே, மகிமையாய் உயிர்த்தாரே, மரணத்தை வென்றெழுந்தாரே, என் பாவங்கள் சாபங்களை நீர் நீக்கினீர் என் இயேசுவே, ரத்தத்தால் நீட்டினாலும் சொந்தமாக நீரே சொந்தம், என் பாவங்கள் சாபங்களை நீர் நீக்கினீர் என் இயேசுவே, ரத்தத்தால் நீட்டினாலும் சொந்தமாக நீரே சொந்தம். போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். வேத வசனம் ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புது. அதை போட்டு வச்சு குழப்பிக்க கூடாது, நம்மளையே அடிச்சுக்க கூடாது. இதை வச்சு ஒரு சத்தியத்தை அங்கே வெளிப்படுத்த விரும்புகிறாரு. ஏன் சொல்கிறாரு மரித்தோர் அடக்கம் பண்ணிட்டோம்? என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா மரித்தோர் அடக்கம் பண்ணுறதுன்றது யார் வேணால் செய்யலாம். உலகத்தில் வீட்டுக்கு வீடு எல்லாம் செய்கிறாங்க. எல்லா வீட்லேயும் சாவுன்னு நடக்குது. என்றைக்காவது ஒரு நாள் எல்லாரும் ஒரு நாள் அடக்கம் தான் பண்ணுறாங்க. அதுக்கு ஒன்றும் பெரிய நீ தான் இருக்க வேண்டியதில்லை. யார் வேணால் அடக்கம் பண்ணுற வேலையை உலகத்தில் இருக்கிற எவன் வேணால் செய்யலாம். யார் வேணால் செய்கிற வேலை. ஆனால் நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுன்றாரு. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுன்றது அது எல்லாரும் பண்ணக்கூடிய வேலை கிடையாது. அது ஒரு சிலர் தான் பண்ண முடியும். அதை பற்றி அறிஞ்சிருக்கணும், இதுக்குள்ளே வந்திருக்கணும், இதை ருசி பார்த்துருக்கணும். இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் இதை பிரசங்கம் பண்ண முடியும். மரிக்கிறது அடக்கம் பண்ணுறதுன்றது உலகத்தார் பண்ணுகிற, ஒரு சாதாரண மனுஷன் பண்ணுகிற வேலை. வீட்டுக்கு வீடு நடக்குது, நாட்டுக்கு நாடு நடக்குது. எல்லா இனம் ஜனம் எல்லாரும் அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
நீ அதுக்காக உன் வாழ்க்கை வெறும் இந்த உலக பிரகாரமான இப்படிப்பட்ட காரியங்களால் இருக்கக்கூடாது. நீ இன்னொரு உன்னதமான லட்சியத்துக்காக நோக்கத்துக்காக வாழுகிறவன். தேவனோடு இணைக்கப்பட்டவன். நீ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவன், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன். நீ தேவனுடைய ராஜ்யத்தின் மகன். நீ வித்தியாசமானவன். நீ உலகத்தார மாதிரி இருக்காது. உலகத்தார் யாரு? அவங்க என்ன பிறக்கிறாங்க, பிறந்தோன்னு பேர் வைக்கிறாங்க, பள்ளிக்கூடம் அனுப்புகிறாங்க, காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, வேலையை பார்த்து கொடுக்குறாங்க, பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, குழந்தை பிறக்குது, திருப்பி இதே தான் நடக்குது. அப்புறம் சாவு, அடக்கம், இப்படி தான் போயிட்டே இருக்குது. உலகங்கிறது அது ஒரு மாதிரி எந்திரத்தனமாக போயிட்டே இருக்குது. பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, படிப்படியாக அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் உலகம். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான். பிறக்க வேண்டியது, போக வேண்டியது, வேலை செய்ய வேண்டியது, கல்யாணம் பண்ண வேண்டியது, வீட்டை கட்ட வேண்டியது, பிறகு வாழ்க்கை முடிய வேண்டியது, போய் சேர வேண்டியது. இதுதான் உலக வாழ்க்கை. அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு. வேற அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆனால் நீ அப்படி இல்லைன்றாரு. நீ தேவனுடைய ராஜ்யத்தின் மகன். நீ இப்போ ராஜ்யத்தை ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுன்றாரு. உலகத்தார் அவங்க வழிபடி அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம். நீ எதுக்காக இருக்கிறியோ அதை கவனி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் எதுக்காக அந்த உலகத்தில் இருக்கிறோம்? எல்லா உலகத்தாரை போல அவங்க பண்ணுறதே பண்ணிட்டு இருக்கிறதுக்காக வெறும் வேலை செய்யுது, சம்பாதிக்க வேண்டியது, பில்லை பே பண்ண வேண்டியது, சாப்பிட வேண்டியது, டிவியை பார்க்க வேண்டியது, தூங்க வேண்டியது, ஞாயிற்றுக்கிழமையான கோயிலுக்கு போக வேண்டியது, திருப்பி வீட்டுக்கு போக வேண்டியது, இப்படியா வாழ்கிறதுக்கு இருக்கிறோம்? நம்ம கிடையாது. ஒரு நோக்கத்துக்காக நாம் பிறந்திருக்கிறோம். ஒரு நோக்கத்துக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் சில வரங்களை, கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆற்றலில் கொடுத்திருக்கிறார். ஒரு நோக்கத்துக்காக நம்ம பிறக்க வச்சது மட்டும் இல்லை, நோக்கத்துக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். ஒரு நோக்கத்துக்காக நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அவருடைய சித்தம் இருக்குது. அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் செய்யப்பட வேணும்ங்கிறது தான் நம்முடைய ஜெபம். உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையிலையும் செய்யப்படுவதாக தான் ஜெபம். அப்போ எனக்கு அவர் வேலையை தர்றாரு, என்னை புது சிருஷ்டியா ஏன் ஆக்கியிருக்கிறாரு? எபேசியர் 2:10 சொல்லுகிறது, அவர் வரைந்து வைத்த அந்த மேப்படி, அந்த பாதையில் நான் போய் அவர் எனக்காக வைத்திருக்கிற காரியங்கள்லாம் நான் நிறைவேற்றும்படியாக தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன். அதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம். ஆகவே நான் எந்திரத்தனமாக ஏதோ போனோம், வந்தோம், சம்பாதிச்சோம், பண்ணோம் அப்படின்னு வாழ முடியாது. ஆமாம், போகிறோம், கல்யாணம் பண்ணுறோம், பிள்ளைகளை பார்க்குறோம், படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இதெல்லாம் நடக்குது. ஆனால் வாழ்க்கைங்கிறது அந்த லெவலில் இல்லை. இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும், இதெல்லாம் நம்ம செய்தாலும் நாம் அதுக்காக ஒன்றும் வாழலை. கடவுளுடைய சித்தத்துக்காக, நோக்கத்துக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் புரியுது? அதைத்தான் சொல்ல வர்றாரு அவரு. மரித்தோர் அடக்கம் பண்ணிட்டோம். அவன் அவ்வளோதான் தெரியும் அவனுக்கு. அவங்களுக்கு வரும் இதே தான் வேலை. அவங்களுக்கு இதை விட ஒரு ஹையர் விஷன் கிடையாது, இதை விட ஒரு பெட்டர் திங்க் கிடையாது பண்றதுக்கு. நாம இதை விட உன்னதமான காரியங்களுக்காக இருக்கிறவர்கள். நம்ம மூச்சு விடுற ஒவ்வொரு மூச்சு கர்த்தருக்காக நாம் விடுறோம். கர்த்தருடைய சித்தத்தை செய்யறதுக்காக இந்த உலகத்தில் நாம இருக்கிறோம். அதை நீ செய்கின்றார். அப்ப பாருங்க, இதை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான்னா, there is a spirit of urgency in him. அவன் உடனே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த ராஜ்யத்திலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சிடறான். உடனே அந்த வேலையில் இறங்க ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அவனுக்கு விளங்குது, என் வாழ்க்கை சும்மா போனோம், வந்தோம், சம்பாரிச்சோம், சாப்பிட்டோம், போனோம், அப்படி இல்லை. அது எல்லாம் செய்கிறாங்க. அதுக்கு ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் இது தேவையில்லை. அதுக்கு என்னது கோயிலுக்கு வரணும்? கோயிலுக்கு இவ்வளோ பெரிய பைபிளை வச்சு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி, இதுக்கு இத்தனை பாட்டு பாடி, இவ்வளோ அழகாக எல்லாம் பண்ணி, எல்லாம் பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு ஒரு 1 hour நல்லா டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? கிடையாது. வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? எதுக்காக பிறந்திருக்கிறீங்க? என்ன பண்ணணும்? எப்படி இந்த இயேசு ராஜா உள்ள வரணும், உங்களை ஆண்டு கொள்ளணும், அவருடைய சித்தம் அப்படி நடக்கணும். அவருடைய சித்தம் நடந்தாதான் வாழ்க்கைக்கே அர்த்தம் உண்டாகிறது அப்படின்றத சொல்லி தர்றதுக்காக தான் இதெல்லாம். இதை காண்பிக்கிறதுக்காக தான் சபை. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் பாட்டு பாடணும், இதுக்கு தான் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுறோம், இதுக்கு தான் பைபிள், இதுக்கு தான் எல்லாம். ஹலோ, இப்போ உலகத்தார் ஒரு விதமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்குது அவங்க வாழ்க்கை. அதான் சொல்றாரு எஸ், மரித்தோரை அது டெய்லி நடந்துட்டு இருக்கோம். அது பாட்டுக்கு கலர் தோட்டத்தில் போய் பாருங்க, ஒரு லிஸ்ட்டே போட்டிருப்பாங்க இன்னைக்கு யார் அழுகும். அது பாட்டுக்கு நடக்கும், அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் பிறப்பு நடந்துகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் இறப்பு நடந்துகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வேலைக்கு போகிறது, இன்னொரு பக்கம் சம்பளம் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் சம்பளம் வாங்குறாங்க.
இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம இதில் சிக்கி இதிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இதை காட்டிலும் ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருக்கீங்களா? அதைத்தான் சொல்ல வர்றார். பைபிளை ரொம்ப சீப்பாக இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. என்னங்க எப்படி சொல்லிட்டாரு, மரித்தோர் அடக்கம் பண்ணிட்டேன்னு. எங்கள் அப்பா போய் பண்ண வேணாமா? நான் தாராளமாக பண்ணுங்களேன், யார் வேணான்றா? அதை சொல்லலை அவர். பொதுவாக ஒரு பிரின்சிபலை சொல்கிறார் அவர். அதாவது சிலர் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு என்ன இப்போ குடும்பம் இதெல்லாம் இன்வால்மெண்ட் இருக்காது போல இருக்கு அவருக்கு, அதையெல்லாம் மதிக்க வேணான்றாரு அவர் அப்படிங்கிறாங்க. இயேசு ஒரு தடவை பாருங்கள் சீஷர்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ வெளியே வந்து அவங்க அம்மாவும் சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க. யாரோ ஒருத்தன் வந்து சொல்கிறான், அவங்க அம்மாவும் சகோதரரும் உங்களை பார்க்கணுன்னு இருக்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, யார் என்னுடைய தாயார், யார் என்னுடைய சகோதரர்கள்? தேவன் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரமாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் அம்மாட்ட வரமாட்டேன்னு சொல்லு, போ வேலையை பார்க்க சொல்லு. அம்மாவாது அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் ஊழியக்காரன், நான் வந்து அம்மாவெல்லாம் கவனிக்க மாட்டேனாக்கும், நான் ஊழியத்தை தான் கவனிக்குமா இப்படியே சொல்ல சொன்னார். எப்படிங்க? வேத வசனம் சொல்லுது, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அப்படி சொன்னவர் இங்கே எப்படி அடக்க முடக்கா பண்ணுவாரா? அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு தன்னுடைய தாயை பற்றி. அவர் கரசனை தொங்கிட்டு இருக்கவருக்கு பாருங்க தாயை பற்றி யோசித்து பார்க்குறாரு. யோவானை காமிச்சு சொல்கிறாரு, இதோ உன் மகன். யோவான்ட்ட சொல்கிறாரு, இதோ உன் தாயின்னு. அப்போ அவன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டேன், சாரத்துக்கு முன்னால் இதையும் பண்ணிட்டு போயிடுறேன், எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு நீ தான் பொறுப்பு எனக்கு பிறகுன்னு அவ்வளோ கரெக்டாக ஒப்படைச்சிட்டு போகிறாரு. ஆகவே அவருக்கு ஒன்றும் தாய் பாசம்லாம் இல்லாமல் போல, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இல்லை. நம்மளையும் இல்லாமல் இருக்க சொல்லலை அவர். இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க. சிலர் இதெல்லாம் அப்படி யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்குது, ஒரு தாப்பனையாவது தாயாவது சகோதரியாவது தன் ஜீவனையாவது வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. வெறுக்காவிட்டால்ன்ற வார்த்தை இங்கிலீஷில் போட்டு குழப்பி விட்டுட்டாங்க. இஃப் he does not hate his own mother, father, brother, sister and his own life, if he does not hate, he cannot be my disciple இருக்குது. இதை எடுத்துக்கிட்டாங்க பாருங்க. இந்த வெள்ளைக்காரங்க அதை அப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க பிரசங்கம் பண்ணி இதை நம்ம ஆளுங்க பிடிச்சி தப்பானதெல்லாம் கரெக்டாக பிடிப்பாங்க நம்ம ஆளுங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த காலத்தில் ஒரு நான் வாலிபனாக ஒரு ஊருக்கு போயிருந்தோம் பாருங்கள். அங்கே ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். அந்த ஊழியக்காரரோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவர் சொல்கிறார், எங்கள் சபை ரொம்ப உன்னதமான உபதேசம். என்ன உபதேசம்? நான் எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட், என்ன உபதேசம் அப்படி பெரிய உன்னதமான? சொல்கிறாரு, எங்கள் மனைவிகளை கூட நாங்கள் சகோதரிகளை தான் நினைக்கிறோம். அங்கே கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு எனக்கு. அப்போ நான் சின்ன பையன் பாருங்க, எனக்கு என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறாரு, இவரை கொண்டு போய் எங்கே தனி காட்டில் தான் விட்டு வரணும்னு நினச்சேன். நான் சமுதாயத்தில் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. பைபிளை வச்சு சொல்கிறாரு, அப்படியே தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது வெறுக்காதவன் அவன் சீஷனாக இருக்க முடியாது. நாங்கள் இதெல்லாம் கற்றுத்தரோம், கற்றுத்தரோம். வெறுக்க சொல்லுங்க, அது என்ன ரிலேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்? அது என்ன சொல்கிறாரு? உன் வாழ்க்கையில் எது ஃபஸ்ட்டு? அவன் சொல்லும் போதே சொல்கிறான் பாருங்க, முன்பு நான் போய், அது இங்கிலீஷில் எப்படி, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு எனக்கு உத்தரவு கொடுக்க வேணுன்றான். முன்பு நான் போயின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு கோ அண்ட் பரி மை டேட், அப்படிதான் சொல்றான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா எல்லாத்துக்கும் முன்னால அது ஃபர்ஸ்ட் நான் செய்ய விரும்புகிறேன். அப்படின்னா என்ன சொல்றான்? என் வாழ்க்கையில் நம்பர் 1 வந்து எங்கள் அப்பா தான். அதைத்தான் தப்புன்றார். அதை மாற்றலைன்னா நீ சீஷனாக இருக்க முடியாது. வெறுத்து தாவப்பனை தூக்கி வீட்டில் இருந்து வெளியே போட்டுருன்னு சொல்லல. வெறுனா ப்ரையாரிட்டி. யார் முதல்ல வாழ்க்கையில்? சிலருக்கு ப்ரையாரிட்டி வந்து இவனை மாதிரி அப்பா அம்மா தான். இன்னும் சிலருக்கு ப்ரையாரிட்டி வந்து நம்பர் 1 ப்ரையாரிட்டி வந்து மனைவி. சிலருக்கு நம்பர் 1 ப்ரையாரிட்டி புருஷன். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து ஆல்கஹாலிக் மாதிரி ஒர்க்கஹாலிக்ங்க. நான் அவங்களுக்கு ஒரு நம்பர் 1 ப்ரையாரிட்டி ஒர்க்கு. கர்த்தர் சொல்கிறாரு, நீ சீஷனாக இருக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் இப்படி வர முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்க முடியாது. ஏன்னா நம்பர் 1 அங்கே இயேசுவா இருக்கணும், அவர் ராஜாவா இருக்கணும், அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். மனைவியுடைய சித்தம் அல்ல, புருஷனுடைய சித்தம் அல்ல, தாய் தகப்பனுடைய சித்தம் அல்ல. இந்த சித்தம்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒத்து வரலன்னா கூட அவருடைய சித்தத்தை நான் முதல்ல செய்வேன். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அதை தான் சொல்ல வர்றாரு.
இவன் ப்ரையாரிட்டியை கரெக்ட் பண்ணுறாரு. முன்பு நான் போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் டூ இட்ன்றான். சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் அது கிடையாது, நெக்ஸ்ட்டு தான் அது. நீ வா என் கூட, அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பார்த்துக்கலாம், வா வா, ஃபஸ்ட்டு என்ன வை, அப்புறம் அதையும் கவனி நல்லா. முதல்ல அவரை வச்சா நீதியெல்லாம் கரெக்டாக செய்வீங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி முதலாவது தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, இன்னொருத்தனுக்கா மூணாவது ஆள், அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேணும். இவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி அதில் கொஞ்சம் வழி அனுப்பி விழா மாதிரி எனக்கு வச்சு அனுப்புறதுக்கு நான் போயிட்டு வரணுங்க. வீட்டில் போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க ஊருக்காரங்க எல்லாரையும் கூட்டி பிரியாணி போட்டு எல்லாம் பண்ணி ஒரு ஃபேர்வெல் மாதிரி வச்சுட்டு எல்லார்ட்டையும், ஏன்னா அவ்வளோ நாளாக அந்த ஊரோட எனக்கு தொடர்பு ரொம்ப நெருக்கம், ரொம்ப க்ளோஸு. ஆகவே திடீர்னு ஒரு நாளில் விட்டு வந்துட முடியாது. எல்லார்ட்டையும் போய் சொல்லி அவள்கிட்ட கொஞ்சம் குலாவி எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப இது பண்ணிவிட்டு அப்புறம் மொல்லமாக சொல்லிவிட்டு நான் வர்றேன், அதுக்கு எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறான். இயேசு சொல்கிறார், அவன்கிட்ட கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்லன்றாரு. சொல்கிறாருப்பா, தேவனுடைய ராஜ்யம் அப்படி கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் எப்படின்னா, ஒரு தடவை நீ கண்ணை அது மேலே செட் பண்ணினா அப்புறம் அதை எடுக்கக்கூடாது, பின்னால் பார்க்கக்கூடாது, கவனம் வேணும். ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இன் திஸ். முழு கவனம் இதில் இருக்கணும். உடைய முழு எனர்ஜி, உடைய முழு மனம், உண்டு ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இதில் இருக்கணும், இதில் வைக்கணும். இங்கே பின்னால் எதை விட்டோன்றதை திருப்பி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்பப்போ அங்கே திரும்பி இதை வர அப்படி போயிட்டு இருக்கக்கூடாது. இங்கே வச்ச கவனத்தை, இயேசுவின் மேலே வச்ச கவனத்தை அப்படியே வச்சிருக்கணும். விட்டதை திரும்பி போய் இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பழைய வாழ்க்கையை, பழைய காரியங்களை, பழைய இதுகளை எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விடணும். விட்டதுக்கு திரும்பி போக கூடாதுன்றார். அதுதான் வேதம் சொல்லுது, லவ் நாட் த வேர்ல்ட் and the things that are in the world. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருப்பாயாக. நிறைய பேர் சொல்றாங்க அது காரு வீடுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாதுங்க. உலகம்னு வேதம் சொல்லும் போது என்ன உலகம்? கடவுளுக்கு விரோதமாக இருக்கிற எண்ணங்கள், வாழ்க்கை முறைகள், வாழ்க்கை தத்துவங்கள், கடவுளுக்கு விரோதமாக இருக்கு, கடவுளுடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிற சகல காரியங்கள், அதுதான் உலகம். ஹலோ, இருக்கிறீங்களா? எனக்கு வீடே இல்லை அதனால எனக்கு உலகமே இல்லை, அப்படி கிடையாது. உலகத்தில் தானே இருக்கிறீங்க. ஹலோ, வானத்திலே பறந்துட்டு இருக்கீங்க? கிடையாது. உலகம்னா வேதம் அது சொல்லுது, கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கை தத்துவம், வாழ்க்கை முறை, பிலாசபி, வே ஆஃப் லைஃப், அதைத்தான் உலகம் சொல்லுது. உலகத்தை அன்பு கூறாதிருப்பானாக. உலகத்தை நேசிக்கிற அந்த ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் லோத்துனுடைய மனைவி. லோத்து ஆபிரகாமுக்கு சொந்தக்காரன். ஆபிரகாம் கத்தருக்கே ஃப்ரெண்டு பாருங்க. அதனால் கத்தர் என்ன பண்ணார், இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஆபிரகாம் அவர்கிட்ட கத்தர்கிட்ட கேட்குறான், 10 பேர் நல்லவங்க இருந்தால் கூட இது பண்ணுகிறான்னு இல்லையா? அப்படி மன்றாடினதுனால என்ன பண்ணுறாரு கத்தர், சரி நான் போய் அவனை வெளியேற்றிடுறேன், அந்த ஊரை விட்டு. அதை அழிக்கிறது தான். அதுக்கு முன்னால் உங்கள் சொந்தக்காரனை வெளியே கொண்டு வந்து விட்டுறேன்ட்டு தூதர் அனுப்புகிறாரு. தூதர் அனுப்புனா அவன் லேஸில் வர்ற மாதிரி இல்லை, அவ்வளவு அட்டாச்மெண்ட்டு சோதோம் குமாரோட. நல்லா பழகி போன ஊராயிடுச்சு. ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி ஆகிட்டோம். அங்கேயே கல்யாணம் பண்ணி அங்கேயே எல்லாம் பண்ணி அப்படியே இருந்தாச்சு பாருங்க. அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் தேவதூதன் கையை பிடிச்சி தரன்னு எல்லாரும் இழுத்துக்கிட்டு வெளியே விட வேண்டியதாக போச்சு. வெளியே விடும்போது ஓடி போயிடு. அந்த மலைக்கு ஓடி போனால் சொல்கிறான், மலை ஐயோ எனக்கு எந்த வயசான காலத்தில் எப்படி ஏறுறது கஷ்டம், அங்கே போய் கோயிலே இருக்கணுமா, நல்ல ஊரில் நல்ல பட்டணத்தில் இருந்தேன், ஜாலியாக இருந்தேன், ஏன்னா மலைக்கு ஓடி போ, இந்த பக்கத்தில் ஊருக்கு போகிறேன்னா சரி போய் தொலைன்றாரு. எங்கேயோ ஓடிப்போ, இங்கே இருக்காது. திரும்பி பார்க்காம ஓடி போக சொன்னாங்க. ஆனால் இந்த மனைவிக்கு மனசே இல்லை பாருங்க. ஓடுறது தான் இப்படி ஓட்டமே ஒழிய மனசெல்லாம் எங்கே இருக்குது? இது என்னமோ பாசம் அந்த ஊர் மேலே, அந்த காரியங்கள் மேலே என்னமோ ஒரு ஆசை. வச்ச கண்ணு வாங்காமல் நேராக போயிருக்கணும். இந்த பக்கம் காலு போகுது, கண் இந்த பக்கம்தான் போகுது.
அப்படியே உப்பு தூணாய் விட்டாள்னு இருக்குது. இதில் என்ன வேடிக்கைன்னா, இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக்கொள். ஏன் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நிறைய பேர் நம்ம பழைய வாழ்க்கையை விட்டு வந்திருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். பழையதை களைஞ்சி எரிஞ்சிட்டு வந்திருக்கிறோம், கட் பண்ணி விட்டு வந்திருக்கிறோம். பழைய வாழ்க்கை முறையை, உலகத்தை கட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். பழைய செஞ்சிட்டு இருந்த காரியங்களை கட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்க கண்ணு நேராக இருக்கட்டும், நேராக எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய், திரும்பி பார்க்காத, விட்ட காரியத்துக்கு திரும்பாத. விட்டது நல்லது, ஆனால் திரும்பி அங்கே பார்க்காதன்றார். அப்போ பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம்னா கர்த்தருக்கு அங்கே முதலிடம். அவர் அங்கே ராஜாவாக வீற்றிருக்கிறார், அங்கே அரசாளுகிறார், அங்கே அவர் ஆளுகை செய்கிறார், அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது, அவருடைய நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பேசின இந்த காரியங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் போகட்டும். கர்த்தாவே, உடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்தவர்கள் திரும்பி பார்க்காதவர்களாய், கர்த்தாவே, முற்றிலுமாய் தங்களை அர்ப்பணித்து உம்மை பின்பற்றுகிறவர்களாய், உமக்காக வாழுகிறவர்களாய் கர்த்தாவே இருக்கட்டும். தேவாவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவீராக. உம்முடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவையெல்லாம் இந்த ராஜ்யம் சந்திக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவராக இருந்து உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, வெற்றியுள்ள வாழ்க்கையாக ஒவ்வொரு வாழ்க்கையும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உமக்கே துதி கனம் மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. வளம் நீரை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். வளம் நீரை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன்
அடைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சு கலந்த ஸ்தோத்தரிப்போம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே காத்திடும்